Hi friends, இன்னைக்கு நம்மளுடைய Train Your Brain சேனல்ல ஹேண்ட் ரைட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ரொம்ப சிம்பிளான சில டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக ஆசை இருக்கும். ஆனால் நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு விதமான ஸ்டைலை தான் ஃபாலோ பண்ணி எழுதுவோம். எல்லாரோட ஹேண்ட் ரைட்டிங்கும் ஒரே மாதிரி இருக்காது. பட் ஒரே மாதிரி ஸ்டைலில் எழுதணும்னு கண்டிப்பாக ஆசைப்படுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போ டிப்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த சிட்டிங் போஸ்டர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எப்படி உட்காடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காரணும். டேபிளோட ஹைட்டும் நமக்கு கரெக்டாக அட்ஜஸ்டபிளாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் கண்டிப்பாக நல்லா வராது. நெக்ஸ்ட் ஒன், சாஃப்ட் அண்ட் கம்ஃபர்டபுளான க்ரிப்பை நம்ம மெயின்டைன் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களா இருந்தாலும் சரி, இல்லை பெரியவங்களா இருந்தாலும் சரி, நம்ம பென் ஆர் பென்சிலை ஹோல்ட் பண்ணும்போது ரொம்ப அதில் ப்ரெஷர் கொடுக்காம ரொம்ப சாஃப்டாக நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பென்ஸையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஒருத்தருமே பென்னை பென்சிலை ஹேண்டில் பண்ணுற விதம் வேறு மாதிரி தான் இருக்கும். அது உங்களுடைய ஏஜுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்டேஜ்லேயுமே அவங்க பென்சிலை ஹேண்டிலிங் பண்ணுறது ஒன்று ஒவ்வொரு மாதிரியாக தான் இருக்கும். ஸோ கரெக்டான ஹேண்ட்லிங் நீங்கள் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் ஸ்கிரிப்லிங் ப்ராக்டிஸே கொடுக்க சொல்கிறது. இந்த ஸ்கிரிப்லிங் ப்ராக்டிஸ் பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ கொடுத்துருக்கோம். அதை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், ட்ரை டு யூஸ் பென் ஆர் பென்சில் கிரிப்பர்ஸ் ஃப்ரம் அமேசான். இது நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, என்னதான் நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் அவங்களுக்கு கரெக்டான பொசிஷன் வரல அப்படின்னா இந்த மாதிரியான டூல்ஸ் உங்களுக்கு அமேசானில் கிடைக்குது. இதை கூட நீங்கள் வாங்கி குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் கொடுக்க ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், டோன்ட் அப்ளை எக்ஸஸ் ப்ரெஷர். அதிகமான ப்ரெஷர் நம்ம கொடுத்து எழுதும்போது கையும் வலிக்கும், ஹேண்ட் ரைட்டிங்கும் நல்லா வராது. இந்த பிக்சரில் நம்ம பார்க்குற மாதிரி நம்ம எப்போவுமே எழுதும்போது நம்மளுடைய கைகள் நேராக தான் இருக்கணும். அதை ஸ்ட்ரெயின் பண்ணி ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி பெண்ட் பண்ணி நம்ம எழுதும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஹேண்ட் ரைட்டிங் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி உங்களுடைய ஹேண்ட்ஸை கம்ஃபர்டபுளாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ப்ரெஷரை கம்மியாக அப்ளை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பழகுங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், மெயின்டைன் ஈக்குவல் ஸ்பேசிங் பிட்வீன் வேர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ். எப்போவுமே ஒவ்வொரு வேர்டுக்கு நடுவுலையும் ஒவ்வொரு லெட்டருக்கு நடுவுலையுமே ஈக்குவலான ஸ்பேசிங் நம்ம மெயின்டைன் பண்ணணும். இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி சிங்கிள் ஃபிங்கர் ஸ்பேசிங், இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஒரு வேர்டுக்கு நடுவுலையும். இதுக்கு கூட இந்த மாதிரி அழகான நம்ம டூல்ஸ்லாம் நம்மளே ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க இதுக்காகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்பேஸ் விட்டு எழுத ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஒரு சென்டென்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய வேர்டாக இருக்கலாம், அதுக்கு நடுவில் நம்ம இந்த மாதிரி 2 ஃபிங்கர் ஸ்பேசிங் கொடுக்கலாம். இதுக்கு கூட இந்த மாதிரி ஸ்பேசிங் டூல்ஸ் நிறைய ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. இதை கொடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமா குழந்தைங்க நாளடைவில் இந்த ஸ்பேசிங் டூல்ஸ் இல்லாமையே டைரெக்டாகவே அழகாக ஸ்பேஸ் விட்டு எழுத ப்ராக்டிஸ் ஆவாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், கீப் த நோட் புக் வித் கம்ஃபர்ட். நம்மளுடைய கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நோட் புக்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரைட் ஹேண்ட் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா நோட் புக்கை இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் டில்ட் பண்ணியிருக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் யூஸராக இருந்தால் நோட் புக்கை இந்த மாதிரி ரைட் சைடில் டில்ட் பண்ணி நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட் பாயிண்ட், ட்ரை டு ஃபாலோ அண்ட் யூனிக் ஸ்டைல். எப்போவுமே எழுதும்போது ஒரு யூனிக்கான ஸ்டைலை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் ரைட் ஸ்லாண்டில் எழுதுவோம், சில பேர் லெஃப்ட் ஸ்லாண்டில் எழுதுவோம், சில பேர் ஸ்ட்ரெயிட்டாக எழுதுவோம், சில பேர் கர்சிவ், சில பேர் ஜாயிண்ட் லெட்டர்ஸ், சில பேர் ஸ்கிரிப்ட் ரைட்டிங், அந்த மாதிரி வேரியஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டைல்ஸ் இருக்கும். பட் நீங்கள் எழுத ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரே ஸ்டைலில் அந்த பேஜ் ஃபுல்லாக நீங்கள் எழுதணும். எல்லாத்தையும் மிக்ஸ் மேட்ச் பண்ணி ஒரு வேர்டை ஜாயின் பண்ணி ஒரு வேர்டை ஜாயின் பண்ணாமல் அந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது. ஸோ யூனிக் ஸ்டைலை எப்போவுமே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார்ம் அப் எக்ஸசைசஸ் தான். இந்த வார்ம் அப் எக்ஸசைசஸ் நமக்கு எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப அழகான ஹேண்ட் ரைட்டிங் எழுதுறதுக்கும் உங்களுக்கு பெயின் இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எழுதுறதுக்கும் யூஸ் ஆகும். இதை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த ஸ்டெப் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் டெய்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். ஸோ ப்ராக்டிஸ் ரைட்டிங் டெய்லி. இதுக்கு நிறைய ஒர்க் ஷீட்ஸ் கூட நமக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி பிரிண்டபிள் ஒர்க் ஷீட்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து அது மேலேயே எழுதி பழக உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கும் ரொம்பவே சூப்பராக வரும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் நல்ல ஹேண்ட் ரைட்டிங்க்கு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.